எல்லாரும் யூடியூப்ல எல்லாரும் வெளியில் எல்லாரும் எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அப்படி இருந்தும் இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய இது என்னென்னா, இன்றைக்கி அவைலபிலிட்டி அதிகமானதுனால யாரை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறது, இல்லை யாரை போய் நாங்கள் பார்க்கலாம், எங்களுக்கான தீர்வு யார்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. வயதில் கொஞ்சம் மூத்தவராக இருக்கார் அப்படின்னா அப்போ அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நிறைய அனுபவங்கள் இருக்கும், ஏகப்பட்ட ஜாதகங்களை அவர் பார்த்துருப்பாரு. அப்போ அவர்கிட்ட போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கான தீர்வு கிடைக்கும் அப்படி நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சின்னவங்க, பெரியவங்க, ரொம்ப பிரபலமானவங்க, பிரபலம் இல்லாதவங்க, ரொம்ப பரிச்சயமானவங்க, அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க. உங்களுக்கு அந்த இடத்துல தீர்வு கிடைக்கும்னு உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு நிச்சயமாக சொல்லும். அப்படி உள்ளுணர்வு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு நிச்சயமாக நீங்கள் போங்க, உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். ஒரு சிறந்த ஜோதிடர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த டயத்தில் பலன் சொன்னால் அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க கணிச்சிருவாங்க முன்கூட்டி. அந்த டயத்தில் தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. ஒரு இருட்டில் ஒரு டார்ச் லைட் இருந்தால் எப்படி அடிபடாமல் நம்ம ஒரு பாதையை கடந்து போவோமோ அதே போல தான் ஜோதிடமும். பக்தி கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் ஃபார்மர் நியூமராலஜிஸ்ட் மகாஸ்ராஜா. மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன தலைப்பு எடுத்து பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன் அப்படின்னா, நிறைய ஜோதிடர்கள் இன்றைக்கி இருக்காங்க, நிறைய ஜோதிட முறைகள் நமக்கு இன்றைக்கி தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கி எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் மாதிரி இன்றைக்கி எல்லா விஷயமும் நம்மளாலையும் தெரிஞ்சுக்க முடியும், கற்றுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி ஆகிடுச்சு. நிறைய மெத்தட்ஸ் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறோம். இதில் எதை தான் நாங்கள் எடுத்துக்கிறது, ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக நான் எதை புரிஞ்சுக்கிறது, இல்லை எந்த ஜோதிடர் நான் போய் அணுகிறது, இல்லை எந்த மாதிரி மெத்தடை பார்க்குற ஜோதிடரை போய் பார்த்தா எனக்கு சொல்யூஷன் சரியாக கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய இன்றைக்கி அவைலபிலிட்டி ஜாஸ்தி ஆகிடுச்சு. முன்ன கம்யூனிகேஷன் இல்லாத ஒரு காலகட்டமாக இருந்தது. யார் என்ன திறமை அவங்களுக்குள்ளே இருக்குது, இல்லை அவங்களுக்கு என்ன பிராப்தம் இருக்குங்கிறது தெரியாத ஒரு காலகட்டமாக இருந்தது. ஒரு சின்ன ஊரில் ஒரு சின்ன இடத்துல அவருக்கு நல்ல நாலேஜபிளான ஒரு ஜோதிடர் இருப்பார், ஆனால் அவரை பற்றி வெளி உலகத்துக்கு தெரியாமல் அப்படி சில காலகட்டம்லாம் இருந்தது. இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி கம்யூனிகேஷன், இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் எல்லாமே வளர்ந்துருச்சு. இன்றைக்கி அந்தளவுக்கு இன்றைக்கி எல்லோரும் யூடியூப்பில் எல்லாரும் வெளியில் எல்லோரும் எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அப்படி இருந்தும் இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய இது என்னென்னா, இன்றைக்கி அவைலபிலிட்டி அதிகமானதுனால யாரை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறது, இல்லை யாரை போய் நாங்கள் பார்க்கலாம், எங்களுக்கான தீர்வு யார்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு ஜோதிட முறைக்கு இன்னொரு ஜோதிட முறை என்றைக்குமே இல்லை, எடுக்கக்கூடிய அப்ரோச்சோ மெத்தட்ஸோ எதுவுமே ஒன்றுத்துக்கு ஒன்று கம்மி கிடையாது. ஏன்னா எல்லாமே ஒரு நீண்ட ஆய்வுக்கு அப்புறம் தான் அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வராங்க. சில விஷயங்கள் ஒரு பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜோதிடமே ஒரு பரிணாமத்தில் ஒவ்வொரு கைப்பட ஒவ்வொருத்தர் அதை ஒவ்வொரு விதமாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அதனால் இதில் ஒருத்தர் சொல்கிறது கம்மி, இல்லை ஒருத்தர் படிச்சிருக்கிறது கம்மி, ஒருத்தர் படிச்சிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. இதில் எந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்னா, பொதுவாக நமக்கு ஒரு கருத்து இருக்கும். வயதில் கொஞ்சம் மூத்தவராக இருக்கார் அப்படின்னா அப்போ அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நிறைய அனுபவங்கள் இருக்கும், ஏகப்பட்ட ஜாதகங்களை அவர் பார்த்துருப்பாரு. அப்போ அவர்கிட்ட போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கான தீர்வு கிடைக்கும் அப்படி நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் அதிலேயே அவர் ரொம்ப பிஸியாக இருக்காங்க அந்த ஜோதிடர். அப்போ நம்ம அவரை போய் அணுகினோம்னா தான், அப்போ அவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அப்போ நம்ம அவரை போய் பிடிச்சோம்னா தான் நமக்கு ஒரு சரியான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படி நம்புறவங்களும் இருக்காங்க. இதில் நம்ம ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு ஜோதிடர்கிட்ட ஒரு விஷயத்தை ஒளிச்சு வச்சிருக்கோம். அது எந்த ஜோதிடர்னு நமக்கு தெரியாது. நம்ம சொல்யூஷனுக்கான கீ ஒருத்தர்கிட்ட இருக்கும். அது சின்ன ஜோதிடராக இருக்கலாம், இல்லை அவர் ரொம்ப அனுபவம் பெற்ற ஒரு ஜோதிடராக இருக்கலாம், ரொம்ப பிரபலமான ஒரு ஜோதிடராக கூட இருக்கலாம், இல்லை ரொம்ப இப்போ தான் என்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடராக கூட இருக்கலாம். அவர் பெருசாக வெளி உலகத்துக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு ஆளாக இருக்கலாம். அவங்க ஊரில் ஒரு 2 ஊருக்கு 3 ஊருக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி அறியப்படுற ஒரு ஜோதிடராக கூட இருக்கலாம். உங்களுக்கு பக்கத்திலே கூட உங்களுக்கு தேவையான சொல்யூஷன் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கொடுக்கலாம். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல யாருன்னு நம்ம சூஸ் பண்ணுறதை விட நமக்கு ஆல்ரெடி பிரபஞ்சம் சூஸ் பண்ணி வச்சிருச்சு, இவங்க கிட்ட தான் உங்களோட சொல்யூஷன் கிடைக்க போகுது அப்படிங்கிறது. அப்போ நம்ம எங்கே தயாராக இருந்துக்கணும் அப்படின்னா, முதல்ல நம்ம ஒரு ஜோதிடரை பற்றி நம்ம தெரிய வரோம், நமக்கு அவங்கள பற்றின ஒரு டீட்டெயில் நமக்கு தெரிய வருது அப்படின்னா, நமக்கே ஒரு உள்ளுணர்வு சொல்லுங்க, இவங்களை போய் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு நிச்சயமாக நமக்கு ஒரு சின்ன ஒரு எழுப்புதல் நமக்கு பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கேட்டிங்கனாலே சரி. இதில் இன்னொருத்தர் கேட்டு ஏன்னா அவங்களுக்கு அது சரியாக இருக்கலாம். இப்போ உங்கள் நண்பர் கூட ஒரு ஜோதிடரை போய் பார்த்துருக்கலாம், அவருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம், அது அவருக்கு அந்த ஆன்மாக்கு அந்த ஆறாக்கு அது சரி, அவங்களுக்கு அன்றைக்கி அந்த பிராப்தம் இருந்திருக்கு, அது கிடச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிராப்தம் இருக்குது, அது எங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ நம்மளே போகிறோம் ஒரு ஜோதிடர்கிட்ட, ஒருத்தருக்கு கொடுக்குற ஒரு பரிகாரமோ இல்லை ஒரு சொல்யூஷனோ, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எங்கேயுமே ஒன்று போல் இருக்க போகிறது இல்லை. உங்கள் நண்பர் போனார்னா அவருக்கு ஒரு விதமாகவும், நீங்கள் போனீங்கன்னா இல்லை உங்கள் உறவினர் போனால் அவங்களுக்கு ஒரு விதமாகவும், உங்களுக்கு ஒரு விதமாகவும் தான் வருது. அப்போது
இதில் எங்கே வந்து பிரபஞ்சம் வந்து விஷயத்தை ஒளிச்சு வச்சுருக்கு, உங்கள் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் ஒளிச்சு வச்சுருக்குன்னா உங்கள் உள்ளுணர்வு நிச்சயமாக அதை சொல்லும். அப்போ நீங்கள் முதல்ல இதுக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு சங்கல்பத்தை வைங்க. நீங்கள் ஒரு ஆழ்நிலை தியானத்துக்கு போங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, நீங்கள் வந்து அதுக்கான சொல்யூஷன் தேடிட்டு இருக்கீங்க. இந்த விஷயத்துலேருந்து நான் எப்படியாவது வெளியில் வந்து லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணணும், இதுக்கு எனக்கு ஒரு ஜோதிடரோட ஆலோசனை தேவைப்படுது அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்துருச்சு. ஏன்னா அப்படி ஏதாவது ஒன்று வரும்போது தான் நீங்கள் ஒரு விஷயத்தை தேடவே ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு அப்படி லைஃப்பில் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் தேட ஆரம்பிப்பீங்க. அப்படி வந்துருச்சுன்னா முதல்ல உங்கள் உள் மனசு என்ன சொல்லுதுங்கிறத நல்லா ஆழமாக கேளுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை காட்டும். அவங்க ஒருவேளை ஒரு ஜோதிடர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா உள்ளே இருக்க உணர்வு அவங்களே காட்டுவாங்க. இந்த ஜோதிடரை போய் அணுகலாம், இவங்களை போய் பார்க்கலாம், அவங்க சின்னவங்க பெரியவங்க, ரொம்ப பிரபலமானவங்க பிரபலியம் இல்லாதவங்க, ரொம்ப பரிச்சயமானவங்க, அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க. உங்களுக்கு அந்த இடத்துல தீர்வு கிடைக்கும்னு உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு நிச்சயமாக சொல்லும். அப்படி உள்ளுணர்வு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு நிச்சயமாக நீங்கள் போங்க, உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்பயுமே ஒரு ஜோதிடரை சந்திக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபோன் எடுக்கிறோம், ஒரு அப்பாயின்மெண்ட்டை கேட்குறோம். சில பேர் அப்பாயின்மெண்ட் கேட்குறதே நம்மளை மிரட்டுற மாதிரி தான் இருக்குது. சார் அப்பாயின்மெண்ட் தருவீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு தோரணையாக தான் கேட்குறாங்க. கிட்டத்தட்ட இந்த ஜோதிடம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குரு ஸ்தானத்தில் இருந்து ஒரு ஜோதிடர் சொல்லணும், அதை வந்து ஒரு சீடர் ஸ்தானத்தில் இருந்து அவங்க அந்த ஜோதிடம் கேட்குறவங்க கேட்டுக்கணும். அப்போ தான் நிச்சயமாக அந்த பலன் 100% இங்கேருந்து அந்த இடத்துக்கு கடத்தப்படும். ஆனால் நம்ம இன்றைக்கி எப்படி இப்போ ஆகிட்டோம் அப்படின்னா, மக்கள் வந்து எல்லாமே இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது. குறிப்பாக இன்றைக்கி எல்லோரும் ஓரளவுக்கு ஒரு வசதி வாய்ப்புகளோடு இருக்கும். எனக்கு இன்றைக்கி ஒரு தேவை வந்துருச்சு அப்படின்னா நான் உடனே இமிடியட்டாக போய்ட்டு ஒரு ஜோதிடரை பார்த்துடணும். இல்லை நான் கேட்குற நான் என்ன ஆசைப்படுற டைமோ அந்த டயத்துக்கு போய்ட்டு ஒரு ஜோதிடரை பார்த்து எனக்கான சொல்யூஷன்ஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் கிடச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே இதை எப்படி அணுகணும் அப்படின்னா இதுக்கு ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜோதிடரை போய் சந்திக்கணும், இல்லை அவர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை எடுத்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா முதல்ல அவர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்பாங்க. என்றைக்கு வரட்டும், என்றைக்கு நாள் சரியாக இருக்குது அப்படிங்கிறத போய் கேட்பாங்க. இன்றைக்கி வந்து வேறு ஒரு ஊரில் இருக்க ஜோதிடரை நம்ம உட்கார்ந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு ஜோதிடரை நீங்கள் அணுகுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அவங்கக்கிட்டே நீங்கள் கேளுங்க. சார் எந்த டைமில் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்துட்டு எந்த டைமில் நம்ம பார்க்கலாம், எனக்கான டைம் என்னங்கிறது நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு அந்த சாய்ஸ் அவங்கக்கிட்ட கொடுங்க. ஒரு சிறந்த ஜோதிடர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த டயத்தில் பலன் சொன்னால் அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க கணிச்சிருவாங்க முன்கூட்டி. அந்த டயத்தில் தான் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. இது முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது, நீங்கள் ஒரு ஜோதிடரை நேரில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கலாம். அவங்க நேரடியாகவே அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க, ஃபோன்லாம் வேண்டாங்க நேரில் வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஜோதிடரை நீங்கள் எப்படி போய் பார்க்கலான்னா, நீங்கள் ஒரு குருமாரை இல்லை ஒரு கோவிலுக்கு எப்படி போவீங்களோ அந்த நினைப்போட அதை மனசில் ஏற்றிக்கிட்டு அந்த ஜோதிடரை போயிட்டு பாருங்கள். உங்களோட ஜாதகமோ உங்கள்கிட்ட என்னென்ன நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு முடிந்த வரைக்கும் ஏதோ ஒரு சின்ன மரியாதையோடு நீங்கள் போய் அவங்கள போய் சந்திச்சிங்க அப்படின்னாலே அந்த பலன் ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களோட இஷ்ட தெய்வமோ உங்களோட குலதெய்வமோ யாரையாவது ஒருத்தரை நீங்கள் அவங்களுக்கு ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ஜோதிடரை பாருங்கள். இந்த விஷயம் நீங்கள் பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் பார்த்த ஜோதிடம் வேறையாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு போய் ஒரு குருமார்கிட்ட போய் ஜோதிடம் கேட்குறது வேறையாக இருக்கும். உங்களுக்கான என்ன நீங்கள் நினச்சி போகிறீங்களோ இல்லை எந்த கேள்விக்கெல்லாம் பதில் கேட்டு போகிறீங்களோ அத்தனை கேள்விக்கும் பதில் கிடைக்கும். இதில் என்ன அப்படின்னா, குறிப்பாக பிரசன்னம் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஜோதிடராக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பலன் ஒரு 100% உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஈஸியாக அங்கே சொல்யூஷன்ஸும் அவங்களால கொடுத்துட முடியும். இதை போய் பண்ணுங்கள், உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களால சொல்யூஷன்ஸ் கொடுத்துட முடியும். அதனால் இனிமேல் நான் எந்த ஜோதிடரை நான் தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத விட உங்கள் உள்ளுணர்வு நிச்சயமாக உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். இந்த ஜோதிடரை போய் பாருங்கள், அதை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. உங்களுக்கான சொல்யூஷன்ஸ் அங்கே ஏற்கனவே டிசைட் ஆகி அங்கே காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அணுகும் முறையில் தான் அது உங்கள் கைக்கு எவ்வளோ சீக்கிரம் கிடைக்கணும்னு இருக்கும். அந்த சொல்யூஷன் உங்கள் கைக்கு சீக்கிரம் கிடைச்சதுனா தான் நீங்கள் ஏற்கனவே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். முதல்ல இங்கேயே நம்ம தப்பு பண்ணிடுறோம். அப்புறம் நமக்கு என் ப்ராப்ளம் சால்வ் ஆக மாட்டேங்குதுங்க, எனக்கு நான் எந்த பிரச்சனைக்காக ஒரு ஜோதிடரை போய் பார்க்க போனோனோ அந்த ப்ராப்ளம் அப்படியே போய்கிட்டு இருக்குது, அப்படியே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னு நம்ம புலம்பி ஒன்றும் ஆக போகிறதில்ல. இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் மாற்றிக்குங்க. இதில் இன்னும் சில விஷயம்லாம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் பார்த்தோம்னா, இன்றைக்கி ஃபோன் எடுத்தோடனே, ஏன்னா நான் அந்த சில விஷயம்லாம் கொஞ்சம் நான் வாட்ச் பண்ணுவேன். ஃபோன் எடுத்த உடனே அவங்க என்னவா அட்ரஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எனக்கு பெரும்பாலும் இன்றைக்கி எல்லாரும் சார் வணக்கம்ன்றாங்க, சில பேர் வணக்கம் சொல்கிறாங்க, சில பேர் ஜி அப்படிங்கிறாங்க. இதில் என்னென்னா, அவங்க ஃபோன் எடுக்கும் போதே ஐயா வணக்கம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஐ அப்படிங்கிற வார்த்தை வந்து நமக்கு உயிரெழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது அப்படின்னா
அந்த இடத்துல அவங்களுக்கு தெய்வம் நின்று பேசுதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு அந்த சொல்யூஷன்ஸை உடனடியாக கொடுங்க அப்படின்றதான் தெய்வம் எனக்கு உணர்த்த வருது. அப்போ அவங்க என்ன கேள்வி கேட்டாலுமே ஒரு அர்த்தமுள்ள கேள்வியாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்களுக்கு சொல்யூஷன்ஸ் ரெடியாக என்கிட்ட இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கலாம். நான் வந்து எப்படின்னா, அவங்க வெறும் அப்பாயின்மெண்ட் தான் கேட்குறாங்க. அந்த இடத்துல நாங்கள் அப்போ இதெல்லாம் விஷயங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா, இவ்வளோ விஷயங்கள் இதில் ஒளிஞ்சிட்ருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. ஆனால் இப்போ யார் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. அதாவது ஜோதிடரும் சில பேரை வந்து அவங்களாலையும் ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, நிறைய பேரை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. மக்களும் இந்த விஷயத்தை வந்து முதல்ல எப்படி போய் அணுகணுங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்காம, எனக்கு சொல்யூஷன்ஸ் இன்னும் கிடைக்கலையே, எனக்கு இன்னும் நான் என்ன நினச்சி போனோன்னா அது அந்த ஜோதிடர்கிட்ட இல்லையே, எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மாற்றி பண்ணிவிட்டு இந்த காய் புளிக்குங்கிற மாதிரி ஜோதிடத்துக்கு மேலேயே ஒரு வெறுப்பு வர்றவங்களும் இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு போங்க. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன்ஸ் அங்கே உங்களுக்கு இருக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அந்த நம்பிக்கையோடு போங்க. அதே மாதிரி இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப பேர் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஜோதிடம் நம்மளும் கற்றுக்கணும், வீட்டில் இருந்துக்கிட்டே நம்மளும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கற்றுக்குறவங்க என்கிட்டயும் நிறைய பேர் கிளாஸஸ் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். இது என்னவா மாறும் நாளைக்கு? அப்போ வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் மாதிரி நாளைக்கு உருவாயிடுவாங்களா அப்படின்னா, நிச்சயமாக அப்படி ஒரு காலகட்டமும் வரும். அது ரொம்ப நாள்லாம் இல்லை, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும். நிச்சயமாக அப்படி ஒரு காலகட்டமும் வரும். அப்படி வந்ததுனா தான் ஜோதிடம் பற்றின அறிவு எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும். ஒரு புரிதல் இருக்கும். இதை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம், எந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாங்கிற ஒரு புரிதல் இருக்கும். அதுக்கப்புறம் இது என்னவா மாறும் அப்படின்னா, ஒரு புரிதல் வந்ததுக்கப்புறம் நமக்கே தெரிஞ்சிடும் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது. இது புரியாததுனால தான் இது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும்னு தெரியாமல் நம்ம எல்லாரும் தவிச்சிக்கிட்டு இருக்கோம். என்ன கேட்டால் எல்லாரும் அதை கொஞ்சம் அந்த சாஸ்திரத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு கைடு நம்ம கையில் எப்படி ஒரு ஜிபிஎஸ் வச்சுட்டு நம்ம ஒரு ஊருக்கு தெரியாத ஊருக்கு கூட நம்ம போகிறோமோ, இல்லை ஒரு இருட்டில் ஒரு டார்ச் லைட் இருந்தால் எப்படி அடிபடாமல் நம்ம வந்து ஒரு பாதையை கடந்து போவோமோ, அதே போல தான் ஜோதிடமும். அதனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு எப்படிலாம் இந்த மாதிரி வழிமுறையிலெல்லாம் போயிட்டு ஒரு ஜோதிடரை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கான சொல்யூஷன்ஸ் 100% கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.